வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாலன் தி பாய் படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தோட டைரக்டர் சிதம்பரம் இதுக்கு முன்னாடி ஜானி மேன் அண்ட் லாஸ்ட் இயர் இண்டஸ்ட்ரி ஹிட்டான மஞ்சுமல் பாய்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. ஸோ எனக்கு இந்த படத்து மேல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பாலன் தி பாய் இந்த படத்தோட கதை ஒரு அம்மா அவங்க பையன்கிட்ட ஒரு கதை சொல்றதுல இருந்து ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் அம்மா அண்ட் பையன் இப்போ ஜெயில இருக்காங்க. அங்கதான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு இன்னைக்கு ரிலீஸ். ஸோ ரெண்டு பேரும் ஜெயில விட்டு வெளியே வராங்க. அப்புறம் அந்த அம்மா சின்ன சின்ன வேலையா தேடுறாங்க. பட் ஒரு வேலையில ஸ்டேபிளா இல்லாம மாறிட்டே இருக்காங்க. அவங்க ஏன் இப்படி மாறிட்டே இருக்காங்க, இதுக்கப்புறம் இந்த அம்மா அண்ட் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தியேட்டர்ல இந்த படம் ஓடுது, போய் பார்க்கலாம். ஓகே, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ், இந்த படத்தோட லீட் கேரக்டர்ஸ், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த அம்மா கேரக்டர் பிளே பண்ணிருக்கிறவங்க ஒரு டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ரெண்டு சின்ன பசங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல வேலை தேடுவாங்கன்னு, அப்போ ஒரு பாட்டி கிட்ட போய் இவங்க வேலை செய்வாங்க. அந்த பாட்டியோட கேரக்டரும் சரி அந்த சீன்ஸும் சரி செம்ம என்ஜாயபிளா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மோட்ல அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டே இருக்கு. மியூசிக் குட், படத்துக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருக்கு. அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு. ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம்க்கு பண்ற மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்து பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. அடுத்துதான் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ பண்ணா போகுதுன்னு சொன்னேன்ல, இந்த செகண்ட் ஹாஃப் அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் ஸ்லோ பண்ணா இருக்கு. விச் மீன்ஸ் படம் ரொம்ப லேக் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸை ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஃபிளாஷ்பேக் முடிகிற விதம் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து வர சீன்ஸும் அகைன் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்த மூட கொண்டு சாட்டிஸ்ஃபைங்காக தான் முடிச்சிருந்தாங்க. ஓவராலா ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணப்பட்ட செகண்ட் ஹாஃப், ஒரு நீட்டான ஸ்லோபன் த்ரில்லர் தான் இந்த படம். சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு US 16+ கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை, ஃபேமிலியோடவே போய் பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா சென்டம் வாங்கியிருக்க வேண்டிய படம் ஓவரா பேஜ் ஃபில் பண்ணி மைனஸ் மார்க்ல போய் 75 தான் வாங்கியிருக்கு. நன்றி, வணக்கம்.